இங்க ஒருத்த நிறைய அனாதை குழந்தைங்களை ஒரு காஞ்சி போன கிணத்துக்குள்ள இறக்கி விட்டுட்டு சத்தம் போடாம இருக்கு சொல்லிட்டு அந்த கிணத்தை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடறான். அந்த குழந்தைகளும் இருட்டுக்குள்ளே பயந்து போய் உட்காந்துருக்காங்க. இப்ப அங்க கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை செய்ய வந்தவங்க அந்த கிணத்துக்குள்ள குழந்தைங்க இருக்கிறது தெரியாம மண்ணை போட்டு மூடி மேலே சப்வே ஸ்டேஷனை கட்டிடுறாங்க. சோ என்னைக்கு அந்த ஸ்டேஷனை திறனாங்களோ அன்னையில இருந்து அங்க எல்லாமே தப்பா நடக்குது. கொஞ்சம் பேருக்கு அங்க நிறைய குழந்தைங்களை ஒரு சத்தம் கேக்குது. அங்க இருக்கிற செக்யூரிட்டி கேமரால தினம் தினம் அமானுஷமான விஷயத்தை பாக்குறாங்க. ஒரு நாள் அந்த ஸ்டேஷனை கிளீன் பண்ணிட்டு இருக்கிற ஒருத்தர் படிக்கட்டு கடையில ஒரு குழந்தை உட்கார்ந்து இருக்கிறத பாக்குறாரு. இந்த நேரத்துல இங்க என்ன பண்றன்னு கேள்வி கேட்கிறாரு. ஆனா அந்த குழந்தை ஒரு வார்த்தை கூட பேசாம உட்கார்ந்து இருக்கு. அந்த குழந்தையோட பேர் என்னன்னு கேட்டா ஒரு நம்பரை காட்டுது. சடனா திரும்பிட்டு பார்த்தா அந்த குழந்தை அந்த இடத்துக்கு காணாம போயிடுது. அதே மாதிரி அந்த நம்பரை யாரு படிக்கிறாங்களோ அடுத்த நாளே அவங்க போய் சேர்ந்துடுறாங்க. இன்னொரு நாள் அந்த ஸ்டேஷன்ல வேலை பாக்குற ஒருத்தர் சிசிடிவில யாரோ ட்ராக்ல நடந்து போயிட்டு இருக்கிறத பாக்குறான். உடனே ஓடி வந்து அவன் அந்த இருந்து வெளியிட வர சொல்றான். ஆனா அவன் இவன் சொல்ற எதையுமே காதல வந்தாம எங்கேயோ பார்த்த மாதிரி நின்னுட்டு இருக்கான். உடனே அவனை காப்பாத்துறதுக்காக ட்ராக்ல ஓடி வந்தா அந்த ட்ராக் ஓரமா ஒரு குழந்தை ஒளிஞ்சிட்டு இருக்கு. அதை பார்த்து அடுத்த செகண்டே ட்ராக்ல ட்ரெயின் வந்துருது. அதுல இவன் தப்பிச்சிடறான். ஆனா ட்ராக்ல நின்னுட்டு இருந்த ஸ்பாட்லயே போய் சேர்ந்துடுறான். ஆக்சுவலா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நிறைய அநாத குழந்தைங்களோட உடல் உறுப்பை அதிக காசுக்கு வெளியில வித்திருப்பாங்க. சோ எங்க போலீஸ்ல தெரிஞ்ச பாட்டிக்கு இவமோன்னு பயந்து போய் அந்த கிணத்துக்குள்ள வேணும்னு இறக்கி விட்டு இருப்பாங்க. அந்த குழந்தைங்களோட பேரு என்னன்னு அதுங்களுக்கே தெரியாது. எல்லாத்தையுமே நம்பரை வச்சுதான் கூப்பிடுறாங்க. அதனாலதான் அவர் பேரை கேட்டதும் அந்த குழந்தை நம்பரை காட்டியிருக்கு. இப்ப அந்த நம்பரை யார் படிக்கிறாங்களோ அந்த ஆத்மா அவங்க கிட்ட போயிடும். அடுத்த 2 நாள் அவங்க போய் சேர்ந்துருவாங்க. அந்த நம்பர்